திடீர்னு 20 வயசுல காட்டுக்குள்ள ஒருத்தன் பிறக்கிறான். பார்த்தா அவனோட உடம்பு ஃபுல்லா ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு. அப்பன்னு பார்த்து பக்கத்துல ஒரு கொடூரமான பாம்பு ஒண்ணு இவனை கடிக்கிறதுக்காக வருது. ஆனா அவனை அறியாமலேயே அந்த பாம்பு பிடிச்சி அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காட்டை விட்டு சிட்டிக்குள்ளேயே வந்துடுறான். அங்க ரோட்ல போற வண்டியில இருந்த மனுஷங்க வரைக்கும் எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாக்குறான். ஆனா இவனை பார்த்து ரோட்ல போற எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு இவனை பார்க்காம அவாய்ட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா இவன் உடம்புல துணியே இல்லாம நடந்து வரான். சோ இவனை பார்த்ததும் கோபமான போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிடறாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொடுக்குற சாப்பாடு கூட எப்படி சாப்பிடணும்னு தெரியாம அடுத்தவங்களை பார்த்து தான் சாப்பிடவே கத்துக்கிறான். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாக்டரை வர சொல்லி செக் பண்றாங்க. பார்த்தா பிரிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடுத்ததை பார்த்ததும் அந்த டாக்டரே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் இவனை ஸ்டடி பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த டாக்டர் ஃபேமிலி கூடவே நல்லா பழகி கொஞ்சம் பேசவும் கத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் டாக்டரோட ஹஸ்பண்ட் கம்பெனில ஒரு பெரிய சர்வர் எரர் ஆகிறது. பார்த்தா இவன் 5 நாள்ல செய்ய வேண்டிய எரர் ஃபிக்ஸிங்க 2 நிமிஷத்துல செஞ்சிடறான். அப்பதான் இவனுக்கு டெக்னாலஜில மனுஷங்களை விட அதிகமான நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க.